வணக்கம். ஸ்வயநம. இன்று பங்குனி மாதம் 14வது நாள். அதே போல் தேதியும் 28/3/2026. கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வரும். யார் ஒருவருக்கு பூர்வ புண்ணிய பலனானது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த பதிவானது கண்டிப்பாக கண்ணில் படும். நிச்சயமாக இந்த பதிவு கண்ணில் படுபவர்களுக்கு சர்வதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒன்று ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ ஏற்பட்ட தோஷத்தின் மூலமாக குழந்தையின்மை பிரச்சனை, குடும்பத்தில் பிணக்கம் இல்லாமல் இருப்பது, பிணக்கத்துடன் இருப்பது, இணக்கம் இல்லாமல் இருப்பது, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருப்பது, சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவது, இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையில் சில மாற்றங்கள். காரணம் ஆயில்ய நட்சத்திரம் என்று. இந்த ஆயில்யம் நட்சத்திரம் யாருடையது? ஆதிசேஷ பகவானுடையது, ராமானுஜருடையது, லக்ஷ்மணனுடையது. இப்படி ஆகப்பட்ட இந்த நட்சத்திரம் தெய்வாம்சம் பொருந்திய நட்சத்திரம் என்று சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவர்களாக அவர்களுடைய வார்த்தை வாக்காக மாறி பழிக்கும். இந்த பூமியை காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடியது ஆதிசேஷன் என்ற நாகம். ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு யாருக்கெல்லாம் சர்வதோஷம் இருக்கோ அவங்க எல்லாம் கல்லில் நாகர்படம் ஒத்த சுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒற்றை சுற்றில் இருக்கக்கூடிய நாகம். அந்த நாகத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பால் அபிஷேகம் ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிடுங்க. சுத்தமான ஜலத்தில் கழுவிட்டு அதுக்கப்புறமா பொட்டு ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு ஊதுவத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள், பால் போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகணும்னு சொல்லி அந்த நாகதேவிகிட்ட வேண்டிக்கோங்க, நாகதேவர்கிட்ட வேண்டிக்கோங்க. வேண்டி நல்லா பூஜையெல்லாம் பண்ணிட்டு நெய்வேத்தியமெல்லாம் வைக்கிறத வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அரச மரம் விநாயகர் நாகர்களோடு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுன அந்த கல்லில் ஒற்றை சுற்றில் இருக்கக்கூடிய நாகம் அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடுங்க. இந்த ஆயில்ய நட்சத்திர பரிகாரம் யார் ஒருவர் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தருங்க. நீங்கள் உங்கள் வீட்லேயே இதை நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். சொல்ல முடியாத வேதனை என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்னால் அதை வெளியில் யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியல. இப்படி ஒரு கஷ்டத்தில் நான் தவிப்பேன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு துன்பம் எனக்கு வருமா நான் அப்படி நினைக்கல, ஆனால் வந்துருச்சு. இப்போ இந்த வழிபாடு பண்ணால் எனக்கு சரியாகுமான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நிச்சயமாக சரியாகும். பரிபூர்ணமாக உங்களோட பிரச்சனை சரி செய்ய உங்களால் மட்டுமே இயலும். நீங்கள் செய்த விஷயம் தவறு என்ன சரி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒருத்தரை திட்டியிருப்பீங்க, மனசை காயப்படுத்தியிருப்பீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு ஒரு நாயை அடிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு அந்த விஷயத்தை கொண்டு போய் விநாயகர் அரச மரத்தில் இருக்கக்கூடிய நாகர்களோடு இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட கொண்டு வச்சுட்டு வாங்க. அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அடுத்த நாள்லேருந்தே மாற்றம் தெரியும். ஸ்வயனம்.